அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பத்தி பார்க்க போறோம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய பிறந்த நாள் இன்னைக்கு 129வது பிறந்த நாள். அவர் ஒரிசாவில இருந்து கட்டாக்ல தான் பிறந்தாரு. அவருடைய வளர்ப்பு எல்லாமே மேற்கு வங்காளம். இதெல்லாம் நமக்கு தெரியும். அவர் முதல்ல காங்கிரஸ் கட்சியில தான் இருந்தாரு. காந்தி மேல அவ்வளவு அவருக்கு ஒரு அன்பு. காந்தியின் கொள்கையில ஈர்க்கப்பட்டவர். இந்திய தேசிய காங்கிரஸ்ல தான் சேர்ந்தாரு. மேற்கு வங்காளத்துல சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்றவர் கூடயும் அந்த காங்கிரஸ்ல அவர் கூட சேர்ந்து பணியாற்றினாரு. ஒரு காலகட்டத்துல 1938 காங்கிரஸுக்கு தலைவர், இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைவராகவே ஆனாரு. அதுக்கு அடுத்த வருஷத்துலயும் 1939 காங்கிரசினுடைய தலைவரா அவர் தான் வந்தாரு. அப்ப அவருக்கு எதிராக நின்னது யாருன்னா காந்தியின் ஆதரவாளர். காந்தி ஒருத்தர் நிப்பாட்டி இருக்காரு. அப்ப நேதாஜி நிக்கிறாரு காங்கிரஸ் தலைவர் ஆகிறதுக்கு. ஆனா நேதாஜி தான் ஜெயிச்சாரு. ஆனா பாருங்க, நேதாஜி காந்தி மேல கொண்ட அன்பு, காந்தி இல்லாம நம்ம காந்தி நமக்கு எதிராக ஒருத்தர் நிப்பாட்டி இருக்காரு. இனி காந்தி கூட சேர்ந்து பயணிக்க முடியாது, நம்ம காங்கிரஸ்ல இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை விட்டு வெளியேறி 1939 வெளியேறி ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சார். அப்புறம் அப்ப உலகம் முழுவதும் 2ஆம் உலக போர் நடந்துட்டு இருக்கு. அந்த 2ஆம் உலக போர் யாராருக்கு நடக்குது அப்படின்னா, முக்கியமா பிரிட்டனுக்கும் ஜெர்மனிக்கும் நடக்குது. பிரிட்டன் தான் நம்ம ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. அப்ப நமக்கு சுதந்திரம் கொடுக்கணும். அதுக்கு இந்த காங்கிரஸ், அதாவது காந்தி தலைமையிலான காங்கிரஸ், மிதவாத காங்கிரஸ், தீவிரவாத காங்கிரஸ் எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. ஆனா சுபாஷ் சந்திர போஸ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அப்ப ஒரு எந்த விதமான காங்கிரஸ் தலைவர்கள்ட்டையோ மக்கள்கிட்டயோ எதுவுமே கேட்காம இந்தியா பிரிட்டனுக்கு ஆதரவா 2ஆம் உலக போர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதுக்கு எவ்வளவு தவறான விஷயம். இந்தியாவை ஆளுகை செஞ்சுட்டு இருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க. அதுக்காக ஜெர்மனியை எதிர்க்க முடியாது. அப்ப பிரிட்டிஷுக்கு சப்போர்ட்டா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை சேர்த்து பிரிட்டிஷுக்கு ஆதரவாக இங்க நம்ம இந்தியர்கள் போராடினாங்க. அந்த ஒரு மிலிட்ரி, அது ஒரு மிலிட்ரி. ஆனா இது எவ்வளவு பெரிய மோசமான விஷயம். நம்மளுக்கு எதிரியே பிரிட்டிஷ்காரவங்க தான். அவங்க தான் நமக்கு சுதந்திரம் கொடுக்கணும். அவங்களுக்கு சப்போர்ட்டா நம்ம இந்தியர்களே நம்ம அந்த மிலிட்ரிக்கு போனா அது எப்படி நியாயமாகும்? இதுதான் சுபாஷ் சந்திர போஸுக்கும் காந்திக்கும் உரியதான ஒரு மிகப்பெரிய ஒரு முரண்பாடு காரணம். சுபாஷ் சந்திர போஸ் வெளியில போய் வேற நாட்டு பர்மாவுக்கு போறாரு, இந்தோனேஷியா போறாரு. இங்கெல்லாம் போகும்போது அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் அவங்களை சேர்த்து, அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை சேர்த்து அங்க ஒரு படையை ஏற்படுத்துறாரு. இந்த வெள்ளையர்களை, இந்த பிரிட்டிஷ்காரங்களை நம்ம எதுக்கணும். நமக்கு ஒரே எதிரி பிரிட்டிஷ்காரங்க தான். அப்ப பிரிட்டிஷ்காரங்களை நம்ம எதுக்குறதுக்கு நம்ம இந்தியர்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்களை பிரிட்டிஷை எதிர்ப்பதற்காகவே ஜெர்மனிக்கு சப்போர்ட் பண்ணி, ஜப்பானுக்கு சப்போர்ட் பண்ணி, அவங்கள்ட்ட சப்போர்ட் கேட்டு INAங்கிற ஒரு படையை ஏற்படுத்துறாரு. அப்ப பிரிட்டிஷை எதிர்ப்பதுதான் நம்மளுடைய குறிக்கோள். அப்ப பிரிட்டிஷை எதிர்க்கக்கூடியதுக்கு தானே மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கணும். அது மாதிரி ஆள் எடுத்து அதுல இந்தியாவிலே வச்சு தமிழ்நாட்டுல தேவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மட்டும்தான் 60,000 பேருக்கு மேல தமிழ்நாட்டு இளைஞர்களை அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய இந்திய தேசிய இராணுவத்துக்கு மிலிட்ரியில சேர்றதற்கு நிறைய பேர் சேர்த்து விட்டார். ஏன்னா அந்த இந்திய தேசிய இராணுவத்துல மிக முக்கியமான பொறுப்புல தேவர் இருந்தார். தேவர், சரத் பாபு, சங்கர்லால், அப்புறம் ஐயர் அப்படின்னு ஒருத்தர், இவங்கெல்லாம் இருந்தாங்க. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு மிலிட்ரியவே, ஒரு இராணுவத்தவே உருவாக்கி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கணும்னு நினைச்ச ஒரு தேச தலைவர். அவர் நினைக்கும் பொழுதே வீரம், எல்லா பேருக்கும் ஒரு நெஞ்சில் ஒரு வீரம் வருது இல்லையா? அதுதான் நேதாஜி இறந்துட்டாரு. நேதாஜி சுதந்திரம் உலக போர் முடிஞ்சோன்னே இறந்துட்டாரு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா நேதாஜியுடைய இறப்புக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. அவர் அந்த தேடப்பட குற்றவாளிகள் இல்லை. 2ஆம் உலக போர் முடிஞ்ச பிறகு ஒரு லிஸ்ட் வரும் இல்லையா? அந்த லிஸ்ட்ல கூட அவர் பேர் இல்லை. அவர் உயிரோட தான் இருந்தாரு. பர்மா திபெத் பக்கத்துல இருந்தாரு அப்படின்னு நிறைய புத்தகங்கள்ல போட்டிருக்காங்க. அவன் நேதாஜியை போற்றுவோம். நேதாஜி இல்லாம இந்த சுதந்திரம் வரல. நேதாஜியினுடைய படைக்கு பயந்துதான் தானா சுதந்திரம் கொடுத்த மாதிரி இங்கிலீஷ்காரங்க போட்டுக்கிட்டா சொன்னது அப்படின்ட்டு தான் சொல்லணும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எத்தனை வருடம், இன்னும் 100 வருடங்கள் ஆனாலும் எல்லா மக்களுடைய மனசுலையும் வாழ்கிறார், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நேதாஜி புகழ் வாழ்க. ஜெய் ஹிந்த் என்று. நன்றி, வணக்கம்.